சாந்தி 25/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இச்சங்கம யுகமே கீதையின் அத்தியாயத்திற்கான காலமாகும். இந்த யுகத்திலே நீங்கள் முயற்சி செய்து மேன்மையான மனிதர்களாக, அதாவது தேவர்களாக ஆக வேண்டும். கேள்வி: உங்களுடைய படகு அக்கறையை அடைவதற்கு எந்த ஒரு விடயத்தில் நீங்கள் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: எப்பொழுதும் இறை சகவாசத்தில் நிலைத்திருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் இதனூடாகவே உங்களுடைய படகு அக்கறைக்கு செல்ல முடியும். நீங்கள் பிழையான சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு சந்தேகங்களை வளர்த்து கொண்டால் உங்கள் படகு நச்சுக்கடலில் மூழ்கிவிடும். தந்தை விளங்கப்படுத்துகின்ற விடயங்களை இட்டு குழந்தைகளாகிய நீங்கள் சற்றேனும் சந்தேகம் கொண்டிருக்கக்கூடாது. தந்தை குழந்தைகளான உங்களை தன்னை போல ஞானம் நிறைந்தவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக்குவதற்கே வந்துள்ளார். நீங்கள் தந்தையின் சகவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. கடந்த காலத்தில் நடைபெற்றுள்ள விடயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். நீங்கள் இதுவரை கற்றுள்ள அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் செவிமடுத்து சதா உங்களுடைய பிராமண குலத்தை நினைவு செய்ய வேண்டும். 2. உங்கள் புத்தி முழு நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். எதை பற்றியும் சந்தேகம் கொண்டிருக்க வேண்டாம். ஒரு பொழுதும் கடவுளின் சகவாசத்தையோ அல்லது இக்கல்வியையோ கைவிட வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மீக அன்பிற்கினியவரால் கவரப்பட்டுள்ள ஒரு ஆன்மீக காதலியாக ஆகுவதால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருப்பீர்களாக. அன்பிற்கினியவர் தான் இழந்துள்ள தனது காதலிகளை பார்க்கையில் பூரிப்படைகின்றார். அவர்கள் இந்த ஆன்மீக கவர்ச்சியினால் கவரப்பட்டார்கள். அவர்கள் இப்பொழுது தங்களுடைய உண்மையான அன்பிற்கினியவரை அறிவார்கள். அவர்கள் அவரை அடைந்துள்ளதுடன் தங்கள் உண்மையான இலக்கையும் அடைந்து விட்டார்கள். அத்தகைய அன்பான ஆத்மாக்கள் அன்பனும் இந்த எல்லை கோட்டின் உள்ளே வரும் பொழுது பலவிதமான கடின உழைப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றார்கள். ஏனெனில் ஞான கடலின் இங்குள்ள அன்பினதும் சக்தியினதும் அலைகள் அவர்களை சதா காலத்திற்கும் சக்தியூட்டுகின்றன. காதலிகளாகிய உங்களுக்காகவும் தன்னை சந்திப்பதற்காகவும் அன்பிற்கினியவர் இந்த விசேடமான இடத்தை குறிப்பாக களிப்பூட்டுவதற்காக உருவாக்கியுள்ளார். ஸ்லோகம். அகநோக்குடையவராக இருப்பதுடன் சிக்கனமாகவும் ஒரேயொருவருக்கு உரியவராகவும் இருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஞான மொழியினை செவிமடுத்து மெய்சிலிர்த்து போனது உண்டு. உன் யோக மழையிலே நான் திளைத்து மெய் மறந்து போவதும் உண்டு. காண்பது எல்லாம் கனவா நினைவா, காண்பது எல்லாம் கனவா நினைவா, எம்மை வளர்க்கும் இறைவா. கல்பத்தில் ஒரு புவியில் நடக்கும் பேரதிசயம் இதுவல்லவா.